விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மக்காச்சோளத்தில் வரக்கூடிய களைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன களைக்கொல்லி மருந்து அடிக்கலாம், களை முளைக்கிறதுக்கு முன்னாடி என்ன களைக்கொல்லி பயன்படுத்தலாம், களை முளைச்சதுக்கப்புறம் என்ன களைக்கொல்லி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி மக்காச்சோளம் நடவு பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு 3 நாளைக்குள்ளே ஈரம் இருக்கும்போது அட்ரஸின் 50% WPங்கிற மருந்தை ஒரு ஏக்கராக்கு 1 கிலோ வாங்கி அடிக்கும்போது நமக்கு பில் வகை களைகள் மற்றும் அகன்ற இலை வகை களைகள் ரெண்டுமே ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த கோர வகை பில்லுகள் மட்டும் இது கண்ட்ரோல் பண்ணாதுங்க. அடுத்து களைகள் முளைச்சதுக்கப்புறம் நடவு பண்ண 5 நாள் மேலே இந்த டெம்போட்ரைன் 34.4% SC இந்த மருந்தை ஒரு ஏக்கராக்கு 115 மில்லியும், இது கூட அட்ரஸின் மருந்தை ஒரு ஏக்கராக்கு 1/2 கிலோவும் கலந்து பயன்படுத்தும் போது களைகள் ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுங்க. இந்த மருந்துமே அடிக்கும்போது நம்ம மண்ணில் ஈரம் இருந்து அடித்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இதில் கோரைகள்லாம் சாகாதுங்க, பழுத்து மட்டும் நிற்குங்க. மற்றபடி பில் வகை களைகள் மற்றும் அகன்ற இல்ல வகை களைகள் ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரை மக்காச்சோளத்துக்கு களைக்கொல்லி அடிக்கும்போது 5லேருந்து 25 நாள், அதிகபட்சம் 30 நாளுக்குள்ளே அடிச்சிருங்க. அதுக்கு மேலே அடித்தோம்னா அந்த களைகள் 2லேருந்து 3 அலர்ச்சியில் இருக்கும்போது தான் ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் ஆகுங்க. அதுக்கு மேலே போகும்போது நமக்கு களை அந்த அளவுக்கு கண்ட்ரோல் வராதுங்க. இதை பயன்படுத்தும்போது இதிலே ஒட்டு பசை கலந்து வந்ததால் நம்ம தனியாக ஒட்டு பசை கலந்து அடிக்க வேண்டிய தேவை இல்லைங்க. இந்த டெம்போட்ரைன் மற்றும் அட்ரஸின் மருந்து நிறைய விதமான கம்பெனிகள் நிறைய பேரில் வருதுங்க. களைகள் எந்த அளவுக்கு இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பயிருமே நல்லா வளர்ச்சி வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.